வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். யப்பா, நான் உங்க எழில். ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதிரி புதிரியா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களம். தமிழ்நாட்டே அப்படித்தான் அதிரி புதிரியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் தோல்வி வருத்தம், அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட வழக்கமான நிகழ்வுகள் நம்மளை சுற்றி ஏராளமாக நடக்கும் இல்லையா? வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சம சீனுமாக்குள்ள போறோம். தபால் வாக்குகளை எண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சரன்னு உள்ள போவோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறத 8 மணிக்கு ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துல மலமலன்னு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏகத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்த எலெக்ஷன்ல வெற்றி பேப்பரை கையில இப்படி தூக்கி பிடிச்சிட்டு வந்தார் பாருங்க விஜய். பாருங்க, எல்லாரும் ஒடியாங்க, நேராக வீட்டுக்கு போவோம். அப்பா அம்மா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் டபக்குன்னு நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா அப்புறம் பிஸியாகிடும்ல, நம்ம பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போய் அப்பா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வச்சு, ஆனால் 118 வேணுமே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு கூட்டு போகிறாங்க வரிசையா. இவ்வளவு நாள் கண்டுக்கிறல, ஆனா இனிமே கண்டுக்காம இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற ரீதியா சடன்னு காவல்துறை சடக்குன்னு இங்க இருந்து நேரம் நீலாங்கரைக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு. மிஷினை தூக்கி கொண்டு வைக்க இதுக்குள்ள போய் அதுக்குள்ள வெளியில வரணும், இல்லைன்னா உங்களை யாரும் விட மாட்டோம் அப்படின்னு ஃபுல் தரவா செக் பண்ணி தான் விஜய் விட்டு ஏரியாவுக்குள்ளே விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஐயோ, எங்க அண்ணனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவங்களாம் இன்னைக்கு வெற்றி கொண்டாட்டத்தில் குதின்னு குதிக்கிறாங்க. காலு தரையிலே நிற்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு வெற்றி கொண்டாட்டம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படியே கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை தோக்கடிச்ச நம்ம பாபு ஐயா இருக்கார்ல, அவர் பனையூருக்கு போனவர் சும்மா போகாம 2 கையும் பச்சக்குன்னு இப்படி ஆட்டினார். அதை ஞாபகப்படுத்தி இதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு காட்டிட்டு போயிருக்கார். இப்ப பூரா இப்படித்தான் நடக்குது. எல்லா புகழும் எங்களுடைய தளபதி, தங்க தளபதி, நம்முடைய தமிழக வெற்றி தலைவரையே சாரும். கொளத்தூர் இனிமே என் கண்ட்ரோல் அப்படின்னு பாபு ஐயா சொன்னாரா? சட்டுன்னு கொளத்தூருக்கு போனார் நம்ம ஸ்டாலின் ஐயா. நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது வேற விஷயம். இந்த தொகுதி என்னுடைய தொகுதி, என் மக்கள், அவங்களோட என்னைக்குமே நான் இருப்பேன் அப்படின்னு நெகிழ்ச்சியா சொன்னார் பாருங்க. அங்கதான் நிக்குது. நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணீராக தான் வெளியே வரும், வார்த்தைகளாக வெளியில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல அறிஞர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கண்ணீருக்கு இருக்கக்கூடிய வெயிட் இருக்கு இல்லையா, அந்த எடை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சேகர் பாபு ஐயா உங்களை நான் ஜெயிக்க வைக்க தவறிட்டேன் அப்படிங்கிற ரீதியில் தொகுதி மக்களோட சேர்ந்து கண்ணீர் விட்டு கதறினார் பாருங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அச்சுச்சோன்னு ஆகிப்போச்சு.
தூங்கி எந்திரிச்சா வெற்றி, ஓகே இந்த பக்கம் போலாம், இல்ல தோல்வி வாங்க அதே பக்கம் தான் போவோம். ஏன்னா நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடும் அப்படி. வெற்றியும் தோல்வியும் ஒரு பொழுது எங்களை மமதையாக்காது, கீழே பள்ளத்தில் விழாது. உதயநிதி ஸ்டாலின் அடிக்காரலாம் கப்பு கப்புனே. ஏங்க, திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுயபரிசோதனை தேவைதான். பார்ப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். அது எங்க தலைவர், கட்சி தலைவர், எங்க பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 2016 எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாரு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பயன்படுத்தி அது நான் எப்படி உங்க யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. எங்களோட தலைவர், எங்களோட கட்சி என்ன முடிவு எடுக்குது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 75 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி செயல்படுவேன். எனக்கு சேப்பாக்க திருவல்லிக்கேணி மக்கள் எனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னுடைய பணிகள் ஜெயிச்ச ஊரை சர்டிபிகேட்டோட வந்துடணும். இந்த இது எங்கே அப்படின்னு யோசிக்கும் போது கூத்தூர் சம்பவமே ஞாபகத்துக்கு வரும். பல பேருக்கு வரும். அப்படித்தான் பூஞ்சேரியில் கொண்டு வந்து மொத்தமாக கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க தாவேக்காவில். ரிசல்ட், அதாவது ரிசல்ட்னா ஆளுநர்கிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்ற வரைக்கும் எங்கேயும் விடப்பட்டாக இருக்கு. அப்படி இருக்கு பார்த்துக்கங்க. அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். நாஞ்சில் சம்பத் ஐயா பயங்கர இலக்கிய பேச்சாளர் வேற. அவர் என்ன சொன்னார்னா, சம்மட்டி எடுத்து 2 திராவிட கட்சிகளின் தலையில அடிச்சிருக்கிறோம், இனிமே எழுதி வச்சுக்கோங்க, காலத்துக்கு நாங்க தான் அப்படின்னு ஒரு ஓடு ஓங்கி போடுதார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு மாற்று சக்தி வர முடியாது என்கிற மாய கற்பனையை எங்கள் தலைவர் தன்னுடைய செல்வாக்கால், சாதுரியத்தால், சாமர்த்தியத்தால் சம்மட்டி அடி கொடுத்து அப்புறப்படுத்தி இருக்கிறார். இந்த வெற்றிக்கு நிகரான வெற்றி இந்திய அரசியல் இதுவரைக்கும் யாரும் பெற்றதில்லை. 34.92% வாக்குகள் வாங்கியிருக்கிறார் என்றால் இந்தியாவில் எந்த கட்சிக்கு கூட்டணியும் இல்லாமல் வாங்கிய வரலாறு இந்த வரலாறு. 36 கட்சிகள் 200 சாதி குழுக்கள் ஒன்றிணைந்து நின்றபொழுது அவர்களை தகர்க்க முடியும் என்று நிரூபித்திருக்கிற எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத தாண்ட முடியாத அகழி, அணைக்க முடியாத நெருப்பு, சீன பெருமிதல் போல் தமிழர்களுக்கு கிடைத்த மாற பெருமிதல். வருங்காலம் என்ன பேசும் தெரியுமா? அண்ணா போல், காமராஜர் போல், கக்கன் போல் அப்படிலாம் கிடையாது. 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்ச விஜய் போல் அப்படித்தான் இனிமே புதுசா கட்சி ஆரம்பிக்கவெல்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு எங்க செயல்பாடு இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு அண்ணா 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். ஆனால் தாவேக்காவை தொடங்கி 3 வருடம் கூட எடுத்துக்கொள்ளாமல் எங்கள் ஆட்சியை, தாவேக்கா ஆட்சியை தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் 8வது அதிசயம் இது. ஆமாங்க, எல்லாம் கரெக்டு தானே. எல்லாம் கூட்டணி சேர்ந்து நின்னாலும் நம்மளால முடியல. ஒத்தையில நின்று மனுஷன் ஜெயிச்சு விட்டாரு. அதை நாம மதிச்சு தானே ஆகணும். அந்த மதிப்புக்கு நாம மரியாதை கொடுக்கணும். இல்ல சொல்றது காங்கிரஸ்காரர். அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவர்கிட்ட. அவர் தனியா நின்றார், தனிப்பட்ட முறையில் நின்று 35 கட்சிக்கு எதிர நின்று ஜெயிச்சிருக்காரு. 35 கட்சிக்கு எதிர அப்படின்னா மக்கள் அவங்க பக்கத்து தானே இருக்கு. அதை மதிக்கணும்ல நம்ம. ஸோ அது அந்த மக்களின் வாக்குக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாங்கள் காத்துக்கிட்டே இருப்போம். நாங்களாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. மேலே இருந்து ராகுல் காந்தி ஐயாவும் கார்கே ஐயாவும் குச்சுன்னு பேசுவாங்க. அப்புறம் போன போட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனே நாங்கள் மழை எல்லா வேலையும் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் கட்சியோட முடிவாக இருக்கும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில்
முடிவெடுக்க முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. எல்லா தேசிய கட்சிக்கும் இது பொருந்தும். அதே போன்ற காங்கிரஸ் பேர் எப்பொழுதும் கூட்டணி அமைத்தது, தொகுதிகள் வாங்கியது எல்லாமே அகில இந்திய தலைமையுடைய வழிகாட்டுதல் தான் செய்கிறோம். அதே மாதிரி இதுவும் அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியான முடிவாக. கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை பலரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, தொடர்ந்து எல்லோருடைய குரலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை முடிவு பண்றது எங்களுடைய அகில இந்திய தலைமை தானே. அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அதை வழிகாட்டுதல் நாங்கள். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. அலையன்ஸ்ல இருக்கிறோம் டிஎம்கே கூட. தம்பி தான், தங்க கம்பி தான், அவர் சிஎம் ஆகுதுல அக்காவுக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றது யார் தெரியுமா? நம்ம அண்ணியார். நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன் அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் கொடுப்பீங்களா மேடம்? அதான் சொல்லிட்டேன், நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன். அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சோம். ஏன்னா விஜய் எங்களுக்கு புதுசு இல்லை, நான் முதல்ல இருந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ஆரம்ப காலத்துல கேப்டனோடைய வாங்குவதில் எங்க பக்கத்து வீடு தான், எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு, அவர் நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவர். வைகோ அண்ணாச்சிக்கு ரொம்ப கோபம். இந்த பாருங்க, யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அப்படியே பேசினாலும் கொடுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நான் சிஎம்மா அப்படியே முக ஸ்டாலின் ஐயாவை தான் இவ்வளோ நாளும் பார்த்துருக்கேன், இனிமேல் அப்படித்தான் இருப்பேங்கிற மாதிரியே பேசுகிறார். உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்களா? எங்கிட்ட கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க, அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். நான் இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்குள்ளே நடப்பதை பற்றி எல்லாம் நான் பொதுவாக கருத்து சொல்லவே மாட்டேன். கூட்டணி கட்சிகள் ஒரு முடிவு எடுத்துச்சு. என்ன அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து உள்ள வர்ற எல்லா கதவுகளையும் அடைக்கணும் அப்படிங்கிறதா இந்த எலெக்ஷனுடைய மெயின் மோட்டோவா இருந்தது. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் ஜலசலப்பாய் வேற மாதிரி கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய நோக்கம் நிறைவேறுச்சு இல்ல அப்படின்னு சொல்றாரு நம்ம திருமாவளவன். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதில்தான் குறியாக இருந்தது. அதனை ஏற்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது முழுமையாக எங்கள் கூட்டணியை நோக்கி வந்து சேரவில்லை என்பது வருத்தம் அளித்தாலும் இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டில் இனி சங் பரிவார்கள் வாலாட்ட முடியாது. இங்கே காலூன்றுவதற்கு இனி அவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார். அப்படியே ஐயா, இந்த பாமக இருக்கவங்க, இந்த அங்கிட்டு இருக்கவங்கலாம் அப்படியே லேச செங்கல்பட்டு வழி பனையூருக்கு வந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்வேனா? யார் வேணாலும் ஆதரவு கொடுக்கட்டுங்க, அவர் போய் முதலமைச்சராக பதவி ஏற்கட்டும், எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜெயிச்சிருக்கிற அப்படி பலனை அனுபவிக்கட்டும் போங்க அப்படிங்க. ஒருவேளை பாமக ஆதரவு போனா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் அளித்த தீர்ப்பு எங்களுக்கு நாங்கள் முன்வைத்த அரசியலுக்கு சாதகமாக இருக்கிறது என்கிற வகையில் நாங்கள் காங்கிரஸ் இதுவரை அந்த காங்கிரஸ் தேசிய தலைமை தாவேகாவுடன் நெருக்கத்தில் பேசுறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவங்க இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. இந்த கூட்டணி சார்பாக அவங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. தேர்தல் முடிஞ்சு 1-2 நாள் தான் ஆயிருக்கு. 1-2 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு யூகமா ஒரு முடிவுக்கு வர முடியாது. காங்கிரஸ் நீங்க தான் அவங்கள்ட்ட பேசணும். சொல்றதை பார்த்தா உங்க கொள்கையோட ஒத்து போறதா தமிழக வெற்றி கழகம் தெரியுது. ஏன்னா நீங்க கொடுத்த அறிக்கையா இருக்கட்டும், இப்ப மதசார்புக்கு எதிராக அறிக்கையில நான் நீங்க சொல்ற பார்த்தா எங்க கொள்கையோட ஒத்து அப்படி இல்லை. எங்களுக்கு முழுமையா சேர வேண்டிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கின்றன என்று மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன்.
அதில் அவங்க பக்கமும் கொஞ்சம் போயிருக்கலாம் எங்களுக்கு போடக்கூடிய வாக்குகள். என்ன தயக்கம் சார்? ஆதரவு இல்லைன்றது முடிவு எடுத்துக்கலாமா சார்? ஆதரவு இல்லை. யூகமான கேள்வி கேட்குறீங்க, யூகமா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமாவே நீங்களே பதில் எழுதிக்கணும். அப்படியே நம்ம சண்முக அண்ணாச்சி ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமா எடுத்து நச்சு நடிக்கிறார். 27 இடத்துல போட்டி ஓட்டு ஒரு இடத்துல அதுவும் போனா போதுன்னு வந்திருக்கும் போல் இருக்கு. அது எங்களுக்கு போதும். பாஜக ஒருபோதும் உள்ள வரப்படாதே. மற்ற ஏரியாவிலலாம் எப்படி இது பண்றாங்க, ஆனா இங்க அதுதான் எங்களுக்கு தேவைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டோம். இந்த கூட்டணியின் சார்பில் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டணி செயல்பட்டது. எங்களுடைய நோக்கத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே செய்தியாளர்கள்லாம் ஐயா அதான் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் போய் அப்படியே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சேர்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கினா உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தம்பி நீங்க கம்யூனிசத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் நாங்க போய் கேட்க முடியாது. அவருக்கு தேவைன்னா நேருக்கு நேரம் எங்ககிட்ட வந்து பேசணும். சும்மாலாம் இல்ல கம்யூனிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணாச்சி. அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். அவங்க எதுவும் தெரிவிக்காத நிலையில எங்க தரப்புலேருந்து என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்று கேட்பது என்பது பொருத்தமானதாக படலை. இதுவரை உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்காரு? ஆதரவு கொடுங்க அழைப்பு வந்திருக்கா தமிழக வெற்றிகளா சார்? இல்ல. ஒரு அழைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? அது யூகத்தில் கேட்கிற கேள்வி. முதல்ல அறுதி பெரும்பான்மை இது தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தான் அந்த சட்டப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது நான் அப்படியே வீரபாண்டி ஐயாவும் ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றார். உங்களுக்கு தேவைன்னா அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு தேவைன்னா வாங்க உட்காருங்க வந்து பேசுங்க, தேடி வரேன். அதை விட்டுவிட்டு அவங்க வருவாங்களா நீங்க வந்து நாங்களாம் வழிய போகணுன்ற அவசியங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இல்லாட்டிலும் மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்க நாங்க அப்படின்னு அப்படியே பேசுறார். இதுவரை அழைப்பு எதுவும் வந்திருக்கு? இதுவரை இல்லை, அழைப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் கட்சி தான் முடியும். இல்லை நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலையா? 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது. 19 இருந்து தொடர் வெற்றிகள், அந்த வெற்றிகள்ல வந்து ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்காங்க. இதுவரை இல்லை, பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. அந்த வெற்றி இடது பயணம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போன்ற மேதைகள், தமிழ்நாட்டில் சிங்காரவலர் போன்ற மேதைகள், பெரியார் போன்ற மேதைகள் கனவு கண்ட அந்த இடது கருத்தியல் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதற்கான பயணம் நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதே தமிழக மக்கள் அத்தகைய பயணத்தை துவக்கி வைப்பார்கள், வாக்குச்சூடி தருவார்கள். எங்க டார்கெட்டே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான். எங்கிட்டாவது மக்கள்கிட்ட இது பண்ணி அவங்கள வேற மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். மற்றபடி இந்த தம்பி எல்லாம் டார்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 1000 தான் இருந்தாலும் நமக்கு முன்னாடி சுத்தி ஓடி விளையாண்ட தம்பி தானே, போயிட்டு வாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழக மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பையும் கூட்டணி கட்சி தலைவர் உட்பட நாங்கள் அனைவரும் மதிக்கிறோம், அதை ஏற்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். வசீகரன் ஐயா ஒரு ஐடியா கொடுக்குறாரு தாவேகாவுக்கு. என்ன அப்படின்னா, உங்களுடைய வெற்றி நல்ல விஷயம்தான், ஆனால் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. அதனால தீய சக்தி அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணால் கூட நீங்கள் போய் ஆதரவு கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த மதவாத சக்திகளை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு உள்ள அலோ பண்ணிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு அப்படிங்க. தனித்தே வெற்றி பெற்ற நாங்கள்
தனித்தே டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றிய நாங்கள், தனித்தே பஞ்சாபில் நுழைந்த நாங்கள், தனித்தே குஜராத்திலும் நுழைந்த நாங்கள், தனித்தே கோவாவில் நுழைந்த நாங்கள். அப்படி தனித்து ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற அரசியலில் வந்த நாங்கள் இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரித்தோம் என்றால், இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுகிற பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படக்கூடிய ஆபத்தை முதலில் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அதே போல திரு விஜய் அவர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு, தமிழக வாக்குகளித்த மக்களுக்கு மதிப்பளிப்பதையானால், இவர் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தோ அல்லது அதிமுகவிடமிருந்தோ எந்த ஆதரவையும் பெறக்கூடாது. இதுதான் அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு செலுத்துகின்ற நன்றியாகும். ஆம் ஆத்மி கட்சியை டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தான் ஆட்சிக்கு வந்தது. அது இருந்தாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமல் காங்கிரஸுடைய எந்த கட்சியை தோற்கடித்தோமோ அந்த காங்கிரஸுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறோம். அதனால் உதாரணங்கள் இருக்குது. ஆகையினால் விஜய் அவர்கள், என்னுடைய கருத்து, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கூட கோரிக்கை வைக்கலாம். பிஜேபியையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்கு, மதவாத சக்திகளை திணிந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு அவர் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டோம். வெற்றி கடிப்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சரி, வாங்க எம்ஜிஆர் ஐயா கட்சி ஆரம்பிச்சார், என்டிஆர் இந்த பக்கம் அப்படி இப்படி எல்லாம் போச்சு. இப்போ விஜய் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவருக்கு ஒரு 10 பேர் தேவை, ஆதரவு தேவை. இப்போ இந்த இடத்துல அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும், அவர் எப்படி போய் கூட்டணிக்குள்ளே சேருவாரா, அவங்கள கூப்பிட்டு அனுசரித்து போவாரா, என்ன மாதிரி முடிவெடுப்பார், அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சமாக தயக்கமாக இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் 108 இடங்கள் தான் உள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கும் என்று நினைக்கின்றேன். மேக்சிமம் வந்து காங்கிரஸும் பிசிகே 2 கம்யூனிஸ்டும் நிறைவு செய்யும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேமுதிக ஒரு இடம் இருக்கான், தேமுதிக வைக்கலாம், பாமக வைக்கலாம், அதுபோக டிடி தினகரன் வைக்கலாம், அதுபோக காங்கிரஸும் கூட்டணி வச்சா அந்த இது ஒன்றுவாங்க. இப்போ சிஎம்ஓக்கான ஃபஸ்ட்டு நாங்கள் தனி கட்சியாக தான் ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. இப்போ எப்படி கூட்டணி வச்சாதான் அடுத்த சிஎம்ல பதவியில் போய் உட்கார முடியும். காங்கிரஸ் ஒரு 5 சீட் இருக்குது, பாமக ஒரு 5 சீட் இருக்குது, இடதுசாரி ஒரு 4 சீட் இருக்குது. அவங்களாம் இணைச்சாலே போதும், மாபெரும் கூட்டணி வந்துடும். இவர்களிடத்தில் போய் நிற்க வேண்டுமா இல்லை எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டுமானதான் மாற்றுக் கட்சியில் உள்ளவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மட்டும் வந்து 108 பெரும்பான்மையே போதும்ன்றது தான் இப்போ வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் பார்க்காத எம்ஜிஆரை இன்னுமே வரும் காலத்துல இவர் தான் எம்ஜிஆருங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அண்ணா வந்திருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மேபி ஏடிஎம்கே கூட வாய்ப்புகள் உண்டு. கஞ்சா ஒழிப்பு, போதை பழக்கங்கள்லாம் இருக்காதுங்கிறத நம்பி இளைஞர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்கு மாற்றங்கள் கொடுக்கணும்னு சொல்லி போட்ட மக்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாலும் நல்லது தான். ரொம்ப நாளைக்கு இவங்க இன்னைக்கு இருக்கணும், ஜெயிக்கணும், அவர் செஞ்சு அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும். அப்போ தான் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. இவர் கொடுக்கப்பட்டுள்ள இலவச திட்டங்கள் எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்துவார்னு தெரியாது. இன்றைக்கே பல லட்சம் கோடி இதில் கடன் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு மேலே இவர் எப்படி கடன் வாங்கி செய்வாரா, இல்லை இதில் வந்து விலையை உயர்த்தி எல்லாம் பண்ணுவாரா? அதாவது வளர்ச்சி அரசியலை புறம் தள்ளி கவர்ச்சி அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க மக்கள். ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. லஞ்சமும் ஊழலும் கொடுக்காம ஆட்சி அமைக்கவே முடியாது என்பதுதான் என்னோட கருத்து. இதுவரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் எப்படி இருந்தது? கண்டிப்பா இது நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வராதா அப்படிங்கிற விஷயங்களோட தான் நம்ம பயணப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்து இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.